மலையாள இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய பாலியல் சர்ச்சை பற்றி நடிகை ராதிகா சரத்குமார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சினிமாவுக்கு வரக்கூடிய நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறது இப்போ மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது. அது 80ஸ்லேருந்தே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்குது. நான் கூட ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்தேன். ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னை நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டேன். அதுவே எனக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பல நடிகைகள் உங்கள் கூட நான் ஸ்டே பண்ணியிருந்தேன், எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என் கூட ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அப்போயே நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அப்போ சொன்னாலுமே அந்த கேஸ் கோர்ட்டில் எவ்வளோ தூரம் போகுது. ஏன்னா சின்மை வைரமுத்து மேலே பாலியல் புகார் கொடுத்தாங்க. ஆனால் அதோட கேஸ் இப்போ என்ன ஆச்சுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். சினிமா பிரபலங்களை பற்றி யூடியூப்ல நிறைய பேர் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. விஷால்னால முடிஞ்சா அவங்களெல்லாம் போய் அடிக்க சொல்லுங்க அப்படின்னுமே கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது மாதிரி சினி செய்திகளை தெரிஞ்சுக்க சேனல் ஃபேஸ் சினிமாவை மறக்காம பாருங்க.